ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் சுப்பு டிராவல் விளாக். நம்ம தமிழ்நாட்டோட தலைநகர் சென்னையில் தாங்க இருக்கோம். டாக்டர் புரட்சி தலைவர் எம்ஜி ராமச்சந்திரன் சென்னை சென்ட்ரல் இருந்து திருப்பதி போகக்கூடிய ஒரு சூப்பரான ட்ரெயினில் ட்ராவல் பண்ண போகிறோங்க. செம்ம ஃபியூச்சர் ட்ரெயினுங்க, செம்ம சூப்பரான ட்ரெயினுங்க. சப்தகிரி எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் நம்பர் 16057. சென்னையில் காலையில் 6:25 எடுக்கிற நம்ம ட்ரெயின் 9:50 திருப்பதி ரீச் பண்ணுங்க. ஒரு சூப்பரான ட்ரெயின் விளாக் தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம போன வீடியோ ஈரோட்ல இருந்து சென்னை சென்ட்ரல் வந்திருந்தோம். ஏற்காடு எக்ஸ்பிரஸ்ல அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. பார்க்கலாம், அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம். மறக்காம அந்த வீடியோ பார்த்துருங்க. வாங்க ஸ்டேஷனுக்குள்ள போகலாம். டைம் இப்போ 6 மணி ஆகுதுங்க. சென்னை சென்ட்ரல் ஜங்ஷன் பாருங்க, ரொம்ப பிஸியாகவே இருக்கு. நமக்கு பிளாட்ஃபார்ம் நம்பர் அலாட் பண்ணிட்டாங்க. பிளாட்ஃபார்ம் நம்பர் 7, அதில் தான் நம்ம சப்தகிரி எக்ஸ்பிரஸ் புறப்பட போகுது. வாங்க போயிட்டு நம்ம வீடியோ இந்த சென்னை சென்ட்ரல்ல ஒரு சின்ன டூர் பாட்டு நம்ம இதுக்கு போயிடலாம். பிளாட்ஃபார்ம் நம்பர் 7க்கு போயிடலாம். கவர்ப்பான வந்திருந்தாங்க. நம்ம வந்து ஆர்பிஎஃப் இருந்தாங்க. நம்ம வந்து போட்டோ வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால உங்களுக்கு இந்த லோகோட போட்டோ மட்டும் ஆட் பண்றோம். WAP4 அரக்கோணம் லோகோ செட்டோட தான் நம்மள ஃபில் பண்ண போது போட்டோ ஆட் பண்றோம் பாருங்க. லோகோக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு SLR கோச் இருக்குங்க. லக்கேஜ், லேடிஸ் அந்த மாற்றுத்திறனாளிகள் இந்த 3 டிராவல் பண்ணக்கூடிய கோச் இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அப்படி ஜெனரல் கம்பார்ட்மெண்ட் ஸ்டார்ட் ஆயிடுது. ஜெனரல் கம்பார்ட்மெண்ட் தாராளமா கொடுத்துருக்காங்க. 7 ஜெனரல் கம்பார்ட்மெண்ட் கோச் கொடுத்துருக்காங்க. இங்க முன்னாடி 7, அப்புறம் வந்து நம்மளுடைய செகண்ட் சிட்டிங் கோச் இருக்குங்களா அதுங்க, அப்புறம் ஏசி கோச், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசியில் 2, அதுக்கப்புறம் கடைசி ஒரு SLR கோச் இருக்குங்க. அதில் வரிசையை பார்த்து வந்துடலாம். பண்ணக்கூடிய சதாப்தி எக்ஸ்பிரஸோட லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா SLR கோச் இருக்குங்க. SLR கோச்ல ஒரு பார்ட் வந்து லக்கேஜுக்கும், ஒன்னு வந்து லேடிஸ் கோச்சுக்கும், இன்னொன்று வந்து திவ்யஜனங்க அதாவது மாற்றுத்திறனாளி யூஸ் பண்றதுக்காக வச்சிருக்காங்க. அடுத்து வாங்க அடுத்து பார்த்தோம். லாஸ்ட்ல 2 ஜெனரல் கம்பார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா SLR கோச் இருக்கு. சென்னை சென்ட்ரல் சதாப்தி எக்ஸ்பிரஸ்ல ஒரே ஒரு சிசி கோச் இருக்குங்க. சேர்க்கார்னு சொல்லுவாங்களா, அது அந்த ஒரு கோச் தான் இந்த ஒரு கோச்சுங்க. ஏசி கோச் உள்ள போய் காட்ட முடியலைங்க, பேசல ஃபுல் ஆயிட்டாங்க, டிஸ்டர்ப் பண்ண வேணாம். அதனால நம்ம வந்து அடுத்த கோச் பார்க்கலாம். இதுல செகண்ட் சீட்டிங் கோச் பாத்தீங்கன்னா D1ல இருந்து D6 வரைக்கும் 6 கோச் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து இந்த செகண்ட் சீட்டிங் கோச்ல தான் டிராவல் பண்ண போறோம். டைம் இப்ப 6:23ங்க. இன்னும் 2 நிமிஷம் தான் நம்ம ட்ரெயின் கிளம்ப இருக்குங்க. நம்ம டிராவல் பண்ணக்கூடியது D6ங்க. செகண்ட் சீட்டிங் D6 தான் டிராவல் பண்ண போறோம். வாங்க உள்ள இருக்கலாம். நம்ம சீட் நம்பர் 21, 22. அடுத்து இந்த ட்ரெயினோட டிக்கெட் ஃபேர் எவ்வளோ, இது எந்த ரூட்ல டிராவல் பண்றலாம் அடுத்தடுத்து பார்க்கலாங்க. வாங்க உள்ள போயிடலாம்.
நம்ம ட்ரெயின் ஆன் டைமுக்கு 6:25 சென்னை சென்ட்ரல்லேருந்து மூவ் ஆகி போயிட்டு இருக்கோம். க்ரௌடெல்லாம் பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு ஒரு சண்டே, அதனால பார்த்தீங்கன்னா செம்ம க்ரௌடாக இருக்குங்க. ஜெனரல் கம்பார்ட்மெண்ட்லேருந்து செகண்ட் சிட்டிங் ஏசிலேருந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் ஃபுல் க்ரௌடாக இருக்குது. சண்டேனால ஒரு பிஸியாக இருக்க மாட்டிருக்கு. மற்ற நாளில் இதெல்லாம் கூட்டுறதுன்னு தெரியல. நீங்கள் ஏற்கனவே இந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுடைய பதிவை கம்மலில் போடுங்க.
பாருங்க செம்ம ஜாம்பா டைப்புச்சுங்க. திருலகமனோட 9 கோச் கொடுத்துருக்காங்க. 9 கோச் தாண்டியுமே நம்ம டிராவல் பண்ணிக்கூடிய ரிசர்வேஷன் கோச்சிலேயே இருக்கிறாங்க. ஃபுல் க்ரௌடா இருக்கு. எல்லாமே திருப்பதி போற கிரௌண்ட் தான். திருத்தணி நேரம் வாய்ப்பு இருக்கு. இப்போ 7:16 நம்ம திருவள்ளூர் ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோம். ஒரு 10 நிமிஷம் டிலேவாக ட்ரெயின் வந்திருக்கு. ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா விண்டோவில் எடுக்கவே முடியலைங்க. செம்ம க்ரௌடாக இருக்கு. பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அடுத்தது போக போகிறது அரக்கோணம் ஜங்ஷனுங்க. இங்கிருந்து ஒரு 27 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அது இருக்கு. நம்ம போகிற ரூட்டை பார்த்துடலாங்க. சென்னை சென்ட்ரலில் 6:25க்கு போகிற நம்ம ட்ரெயின் அம்பத்தூர், திருவள்ளூர், இதுங்க அரக்கோணம், ஏகாம்பரக்குப்பம், அப்புறம் புத்தூர், ரேணிகொண்ட ஜங்ஷன் வழியா திருப்பதி ரீச் பண்ணது. மொத்தம் வந்து 147 கிலோமீட்டர் 7 ஹால்ட்டோட 3 மணி நேரம் 20 நிமிஷம் நம்ம கவர் பண்ணி கொடுக்குறோங்க இந்த சப்தகிரி எக்ஸ்பிரஸ். டைம் இப்போ 7:45 நம்ம அரக்கோணம் ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோம். ஒரு 10 நிமிஷம் டிலே வந்திருக்குங்க. செம்ம க்ரௌடாக இருக்குங்க. ஜெனரல் கம்பார்ட்மெண்ட் டிக்கெட்லாம் எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இந்த செகண்ட் ரிசர்வேஷன் கோச்சில் இருக்கிறாங்க. டிடி இப்போ தான் செக் பண்ணி எல்லாத்தையும் இறக்கிட்டு இருக்காரு. பார்த்தீங்கன்னா செம்ம க்ரௌடாக இருக்குது. நம்ம டோர் ஸ்டார்ட் எடுக்கவே வழியெல்லாம் பண்ணியிருக்காங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா ட்ரெயின் ஜெர்னி தான் போயிட்டு இருக்கு. நல்லா ஸ்பீடாக தான் போயிட்டு இருக்கு. நம்ம திருப்பதி போயிட்டு இருக்கோம் ஏழுமலையான் தரிசனம் பண்ணுறதுக்காக. रवाना होगी। Your attention please. Train number 1611. நம்ம அரக்கோணம் ஜங்ஷன்ல இருந்து மூவை போயிட்டு இருக்கோங்க. அடுத்து நம்ம போகக்கூடியது முருகர் கோயில் இருக்கிற திருத்தணிக்கு தான் போக போறோம். இங்கிருந்து பாத்தீங்கன்னா ஒரு 14 கிலோமீட்டருங்க. வாங்க திருத்தணிக்கு போகலாம். இப்போ 8 மணி ஆகுதுங்க. நம்ம திருத்தணி ரீச் பண்ணிட்டோம்.
இந்த ட்ரெயின் வந்து 2 யூஸ் பண்ணிக்கலாங்க. ஒன்று வந்து திருத்தணி முருகர் கோயில் போகிறது யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்று அடுத்தது திருப்பதியில் போய் வெங்கடாச்சலத்துக்கு பார்த்துட்டு அலமேல மங்காபுரம் பத்மாவதி தாயார் பக்கத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு செம்மையான ட்ரெயின் தாங்க. பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் க்ரௌடு இங்கே இறங்கிருச்சு. அடுத்து இந்த ட்ரெயின் வந்து நம்ம 2 வகையை யூஸ் பண்ணிக்கலாங்க. ஒன்று திருத்தணியில் இருக்கிற முருகர் கோயில் பார்க்கறதுக்கு, ரெண்டாவது திருப்பதியில் இருக்கிற வெங்கடாச்சலபதி பார்த்துட்டு அலமேல மங்காபுரம் தாயார் பத்மாவதி தாயார் பார்க்கறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். எப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க காலையில எந்திரிச்சுக்கலாம், நைட்டு தூங்குறதுக்கு வீட்டுக்கே வந்துடலாங்க. அந்த அளவுக்கு சூப்பரான ட்ரெயின் இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, காலையில 6:25க்கு சென்னை சென்ட்ரல் எடுக்கிற நம்ம ட்ரெயின் 10 மணிக்கு திருப்பதி ரீச் பண்ணாங்க. அங்க வந்துட்டு நீங்க ஆன்லைன் டிக்கெட் போட்டீங்கன்னா பஸ் பிடிச்சி திருமலைக்கு போய் திருப்பதி வெங்கடாச்சலபதி தரிசனம் பண்ணிட்டு லட்டுலாம் வாங்கிட்டு கீழே வந்து திருச்சானூர் பத்மாவதி தாயாரை போய் பார்த்துட்டு அலமேல மங்காபுரத்துல இருந்து திரும்ப திருப்பதி வந்து திருப்பதி ஜங்ஷன்ல ஈவினிங் 6 மணிக்கு இந்த ட்ரெயின் எடுப்பாங்க. அது ஏறினீங்கன்னா நைட்டு 10 மணிக்கு நம்ம சென்னை சென்ட்ரலே வந்துடலாம், வீட்டுக்கே வந்துடலாம் நைட் சாப்பாட்டுக்கு. அந்த அளவு ஒரு சூப்பரான ட்ரெயின் தான் இந்த சப்தகிரி எக்ஸ்பிரஸ். நம்ம டிராவல் பண்ணிக்கக்கூடிய சப்தகிரி எக்ஸ்பிரஸ்ல தம்பி பேர் பண்ணாங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் தான், சென்னை சேர்ந்தவர் ஹரிகரன் தம்பி. அவங்க சொல்லியிருக்கேன். நம்ம அடுத்த ஸ்டேஷனான ஏகாம்பரம் ரீச் பண்ணிட்டேங்க. இது வந்து இப்போ ஆந்திராக்குள்ள இருக்குங்க. இப்போ நம்ம ஆந்திராவுக்குள்ள வந்துட்டோம். அடுத்து இங்கிருந்து போகிறது புத்தூருங்க. புத்தூர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த கை கால் எலும்பு முறிவு ஏற்பட்டா கட்டு போடுவாங்க, புத்தூர் கட்டுன்னு சொல்லியிருப்பாங்களே, அந்த ஊர் தான் அடுத்த ஊருங்க. செம்ம ஜெர்னியா இருக்குங்க. இப்போ ரயில் ரொம்ப ஃப்ரீயா ஆச்சுங்க. திருத்தணிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா டிராவல் பண்ணுறதுக்கு ரொம்ப ஜாலியா இருக்கு. நம்ம உங்க ஒரு ஃப்ரெண்டா கிடைச்சிருக்காங்க, நம்ம சப்ஸ்கிரைபர் ஆயிருக்காங்க. அவங்கள்ட்ட பேசிட்டு அப்படி ஜாலியாக டிராவல் பண்ணிட்டு இருக்கோம்.
ஆந்திர பிரதேசோட ஒரு இடம் தாங்க புத்தூர். அங்கே ரீச் பண்ணியிருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ரேணிகுண்டா போக போகிறோம். ரேணிகுண்டாவில் லோக்கல் ரிவர்சல் இருக்குங்க. பின்னாடி இருக்கிற இன்ஜினை வந்து டீகபிள் பண்ணி முன்னாடி சேஞ்ச் பண்ண போகிறாங்க. அங்கேருந்து லோக்கல் ரிவர்சல் தான் நம்ம திருப்பதி போக போகிறோம். ஏன்னா இப்படி பண்ணோம்னா அது ஆந்திராக்குள்ள இன்டீரியலுக்குள்ள போயிடும். ஆந்திராவில் நம்ம வெளியே போகிறதுனால லோக்கல் ரிவர்சல் பண்ணி தான் நம்ம திருப்பதி போக போகிறோம். வாங்க நம்ம அடுத்த ரேணிகுண்டா ஜங்ஷனில் மீட் பண்ணலாம். వరికొద్ది సేపట్లో 5వ నంబర్ ప్లాట్ఫామ్లకు వచ్చును. యాత్రికుల இப்போ 9:10 ஆகுதுங்க. நம்ம ரேணிகுண்டா ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோம். இங்கே தான் லோகோ ரிவர்சல் இருக்கு. அதை பார்க்க நம்ம போயிட்டு இருக்கோம். வாங்க போகலாம். சென்னை சென்ட்ரல் இருந்து ரேணிகுண்டா வரைக்கும் வந்தது வேப்4 அரக்கோணம் லோகோ ஷெட்டுங்க. அதை வந்து அந்த பக்கம் டீகபிள் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து இந்த பக்கம் வேற ஒரு லோகோ வந்து கபிள் பண்ண வந்துட்டு இருக்காங்க. அது எந்த இன்ஜின்னு பாத்திரலாம். நம்ம ட்ரெயினை ஃபுல் பண்ணிட்டு போறது அரக்கோணம் லோகோ ஷெட்டோட லோகோ தான் வந்திருக்குங்க. வேப்4 அரக்கோணம் லோகோ ஷெட்டோட வேப்4 லோகோ கபிள் பண்ணிட்டாங்க.
அடுத்து நம்ம திருப்பதி ஜங்ஷன் தான் ரீச் பண்ண போறோம். இங்க இருந்து ஜஸ்ட் 10 கிலோமீட்டர் தாங்க. ஆனா 10 கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா 50 நிமிஷம் டைம் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த லோகோ ரிவர்சல் ஆகுது. அது போக பாத்தீங்கன்னா ஸ்லாக் டைம் கொடுத்துருக்காங்க. நமக்கு ஏர்லியே ரீச் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. வாங்க அடுத்து நம்ம திருப்பதி போகலாம். ஏழுமலையானையும் பத்மாவதி தாயார் தரிசனம் பண்றதுக்காக. திருச்செந்தூர் ஸ்டேஷன் பார்த்துருப்பீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பதி அடுத்து திருச்செந்தூர் ஸ்டேஷனும் ரீடெவலப்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அங்கிருந்து ட்ரெயின் போகிற மாதிரி இங்கிருந்து ட்ரெயின் போகிற போதுங்க. நல்லா டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. சூப்பராக பெரிய ஸ்டேஷனாக கட்டிட்டு இருக்காங்க. மாதிரியே திருச்சானூர் ஒரு பெரிய விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் பாத்தீங்கன்னா அங்க ட்ரெயின் வர்ற வரையே இங்கேயும் டிபார்ட்டிங் அரைவல் எல்லாமே வரப்போகுதுங்க. செம்ம பெருசா ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் நிறைய நடந்துட்டு இருக்கு. நம்ம ஆப்போசிட்ல பார்த்துட்டு இருக்க பாருங்க மலை, அதான் திருப்பதி மலைங்க. நமக்கு வியூ நாம் நேரில் பார்க்குறப்ப நல்லா தெரியுது. போன்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மேகமூட்டமா இருக்கு. வியூ சரியா தெரியலன்னு தெரியல. இது பாருங்க.
சண்டேங்க, செம்ம கிரௌடா இருக்கு. திருப்பதியில பாத்திருப்பீங்க, ஜங்ஷன்ல செம்ம கிரௌடா இருக்கு. சென்னை மக்கள் திருப்பதி வர்றதுக்கு ஒரு சூப்பரான ட்ரெயின் ஆப்ஷன் தான் இந்த சதாப்தி எக்ஸ்பிரஸ்ங்க. 3.5 மணி நேரத்துல வெறும் 85 ரூபால செம்மையான ஜர்னியா இருந்ததுங்க. திருத்தணிக்கு செம்ம கூட்டமா இருந்தது. திருத்தணிக்கு அப்புறம் நார்மல் ஆயிடுச்சுங்க. ஒரு சூப்பரான ட்ரெயின் ஜர்னியா இருக்கு. இந்த திருப்பதி ஸ்டேஷன் பாத்தீங்கன்னா அமிர்த் பாரத் ஸ்கீம்ல ரீடெவலப்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. பெரிய பெரிய பில்டிங்கா வரப்போகுது, செம்மையா வரப்போகுதுங்க. வெளியே போய் பார்க்கலாம். திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன் ரீச் பண்ண உடனே திருமலைக்கு போறதுக்காக நமக்கு ஜீப்பு, பஸ் எல்லாமே இந்த ஸ்டேஷனோட வாசல்லே அவைலபிளா இருக்குங்க. இது டிக்கெட் பாத்தீங்கன்னா ஸ்டேஷனுக்குள்ளேயே கொடுக்குறாங்க. பெரியவங்களுக்கு பாத்தீங்கன்னா 90 ரூபாங்க நார்மல் பஸ்ல, சின்ன குழந்தைங்களுக்கு 70 ரூபா வாங்குறாங்க. அதே நம்ம ஏசி பஸ்ஸும் அவைலபிளா இருக்குங்க. அதுல பாத்தீங்கன்னா பெரியவங்களுக்கு 110 ரூபாயும், குழந்தைங்களுக்கு 90 ரூபாயும், சீனியர் சிட்டிசனுக்கும் 90 ரூபாயும் வாங்குறாங்க. நம்ம ஜங்ஷனுக்குள்ளேயே டிக்கெட் எடுத்து வெளியே வந்து பஸ் பிடிச்சி திருமலைக்கு போய் 7 மணியான தரிசனம் பண்ணலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டெஸ்டினேஷன் ரீச் பண்ணிட்டோம். திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன் வெளியே இருக்கும். உள்ள பாத்துருப்பீங்க, பெரிய பெரிய பில்டிங்கா செம்ம இதா டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம சென்னை மக்கள் வந்து பாத்தீங்கன்னா திருப்பதி வர்றதுக்கு ஒரு சூப்பரான ட்ரெயினுங்க. சென்னையில காலையில 6:25 ஏறோம்னா 10 மணிக்கெல்லாம் திருப்பதி ரீச் பண்ணிடலாம். வந்து பஸ் பிடிச்சி மலைக்கு போயிடலாம் சாமி பார்க்கறதுக்காக. ஒரு சூப்பரான ட்ரெயின், ஒரு அட்டகாசமான ட்ரெயினா இருக்க போகுது இந்த ட்ரெயின். அடுத்து நம்ம இங்கிருந்தா நம்ம அடுத்த விழாக ஸ்டார்ட் பண்ண போறோங்க. இங்க பாத்தீங்கன்னா திருப்பதியில இருந்து SMBT பெங்களூர் வரைக்கும் போகக்கூடிய ஒரு எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ல தான் அடுத்து நம்ம விழாக் இருக்க போகுது. நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சுப்பு டிராவல் விளாக்.